ஓம் நம சிவாய. அது மொத்தம் 8 எழுத்துல தான் சொல்லியிருக்காங்க. அதாவது சி சி சே சே டி டி ஏ ஏ 8 எழுத்து தான். முதல் எழுத்து வந்து எல்லாமே இந்த 8 எழுத்துல தான் ஆரம்பிக்கும், வேற எழுத்துல ஆரம்பித்தாங்க. இந்த பாடல்கள் அத்தனையும் 100 பாடல்களும் இந்த சி சி சே சே சி சி சே சே இந்த 8 எழுத்துக்களில் தான் ஆரம்பிக்கும். இதெல்லாம் இந்த கந்தர் அந்தாதியினுடைய சிறப்பு. கந்தர் அந்தாதி இன்னொரு வகையில் சிறப்பு எப்படின்னா, வெள்ளிபுத்தராருக்கு ஒரு போட்டி. வெள்ளிபுத்தரார் கதை தெரியுங்களா உங்களுக்கு? வெள்ளிபுத்தரார் வந்து அந்த ஒரு அவன் பேர் என்ன, பட்டி, இவர் வந்து புலவராக இருந்தார். வெள்ளிபுத்தரார் புலவராக இருக்கும்போது மிகுந்த ஆணவத்துடன் என்னை வெல்வதற்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் அருணகிரியாருடைய புகழ் பரவ அந்த ராஜன் வந்து அருணகிரியார் மேலே ஒரு பக்தி கொள்ள ஆரம்பித்தார். அந்த பக்தி கொள்ள ஆரம்பித்தது வந்து இந்த வெள்ளிபுத்தராருக்கு பிடிக்கல. அவர் என்ன சொன்னார், இவனை எப்படியாச்சும் இந்த அருணகிரிநாதருடைய புகழை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ராஜா கிட்ட போய் சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து சக்தியை வணங்குபவன், நான் வந்து சக்தியை உங்கள் கண்ணுக்கு காட்டுகிறேன், அவரை முருகனை எல்லாரும் கண்ணுக்கு காட்ட சொல் அப்படின்னு சொன்னார். இவர் வந்து சக்தியை வேண்ட அந்த சக்தி காளியம்மை முருகனை பிடித்து அணைத்து கொண்டு இருக்கிறார். அதனால அவருக்கு வரல, அது வேற விஷயம். தனக்கு வரலைங்கிறதுனால இவருக்கும் முருகன் வரக்கூடாதுன்னு அவருடைய சக்தியை வேண்டி முருகனை இருக பிடித்து வைத்துக் கொண்டால் வராமல். அப்பதான் அருணகிரிநாதர் இவருடைய ஞானக்கண்ணால் இதை உணர்கிறார். அப்பதான் அதல சேடனாராட அப்படிங்கிற பாட்டை பாடினோடனே சக்தியும் ஆட அப்படின்னு அவர் கையை எடுத்து டக்குன்னு முருகன் வந்து அந்த காட்சியை வந்து காமிச்சிருந்தார். அதனால அருணகிரியார் வந்து அவருடைய புகழ் எங்கேயும் பரவுது. அதனால அருணகிரி தான் அப்படிங்கிறத வெள்ளிபுத்தரார் எடுத்துட்டார். பிற்காலத்திலே கந்தர் அந்தாதிக்கு அவர் தான் பொருள் எழுதினார். கந்தர் அந்தாதியில் பொருள் இவரை பாட பொருள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பொருள் சொல்லும்போது எல்லா பாட்டுக்கும் சொல்லிட்டார். 54வது பாட்டு வரும்போது அந்த பாட்டுக்கு இவர் பொருள் சொன்னார். வெள்ளிபுத்தரார் பொருள் சொல்ல முடியுதுன்னு ஒத்துக்கிறார். இந்த மாதிரி என்னால் முடியலன்னு அவர் மீடிய 46 பாடலையும் பாடி 100 பாடலும் பாடி முடிச்சிட்டார். அந்த பாட்டினுடைய விசேஷத்தை அப்புறமா நம்ம பாடலாம். முக்கியமான படிச்சிருக்கீங்களா? 54வது பாட்டு படிக்க முடியாது. கந்தர் அந்தாதியே வந்து ரொம்ப கடினமான இலக்கண இலக்கிய வகையுள்ள ஒரு புத்தகத்தில் ஒன்று, படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பாட்டை நம்ம எழுதிட்டு வந்தேன், அதை பற்றி அதை சொல்லுவேன். அதனால் இதில் சொல் விளையாட்டு யமகத்திலே ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது இந்த கந்தர் அந்தாதி. யமகம் என்றால் ஒரே எழுத்தினுடைய திருப்பி வரும், இல்லை அதனுடைய ஒளி திரும்ப அந்த பாடலாம் வரும். அதுக்கு பேர் தான் யமகம். இந்த கந்தர் அந்தாதியினுடைய பொருளை வந்து முருகனுடைய திருவடிகளை அடைதல் என்ற ஒரே நோக்கத்திலே பாடப்பட்டது இந்த கந்தர் அந்தாதி. அடுத்தது வந்து ஆமாம், அதில் அந்த அவருடைய இலக்கிய திறன் எல்லாத்தையும் அதை காட்டிப்பார். ஆலயங்களை பற்றி இருக்காரு, முருகனுடைய ஆலயங்களை பற்றி எல்லாம் அதில் வரும் கந்தர் அந்தாதி. அடுத்து அவருடைய முருக பற்றி, யமகத்தினுடைய கவித்திறன், அந்தாதி இலக்கியம், தத்துவ சிந்தனை, இதையெல்லாம் 4 சேர்ந்தது தான் கந்தர் அந்தாதி. அப்புறம் கந்தர் அலங்காரம். கந்தர் அலங்காரங்கிறது இவர் அருணகிரிநாதருடைய இன்னொரு. இதில் வந்து பிறந்த பக்தி, முருகன் அலங்காரம், அவனுடைய அழகை வர்ணிப்பது, இந்த அழகின் மூலம் அவனை எப்படி ஆராதிப்பது அப்படிங்கிறது இதில் ஒரு ஞான நூல்களில் ஒரு பெரியது. முருகனுடைய திருவுருவ அழகு, திருவடி அழகு, அப்புறம் அவனுடைய வீரத்தினுடைய மகிமை, அருள், ஞானம், இவற்றை எல்லாம் இந்த கந்தர் அலங்காரத்தில் சொல்கிறார். அப்புறம் கந்தர் அனுபூதினா என்னன்னா, நேரடியாக அனுபவித்து உணர்வு. கந்தபெருமானுடைய சிறப்பை, அவனுடைய அருளை, அவனுடைய பெருமையை நேராக அனுபவித்து உணர்வதை குறிக்கும் இந்த நூல் தான் கந்தர் அனுபூதி. அதில் படித்தோம்னா முருகனையே நாம் நேரில் பார்க்கறது மாதிரியும் அவன் பக்கத்தில் அமர்ந்திருப்பது போன்ற உணர்வு ஏற்படுமாறு அந்த கந்தர் அனுபூதியை அவர் பாடிக்கிறார்.
அதான் அவருடைய இது வந்து இந்த கந்தர் அனுமதி 51 பாடல் நமக்கு தெரியும். அந்த பாடல் ஆடுன்னு ஆரம்பிச்சிருந்தா கந்தர் அனுமதி. அதாவது இவன் என்ன சொல்றாருன்னா, அறிவாலே மாணிக்காதர் என்ன சொல்றாரு, கற்றாரையும் நான் வேண்டேன் அப்படிங்கிறார். அறிவால் அறிபவன் எனக்கு வேண்டாம், உணர்வினால் அறிபவன் மட்டும்தான் எனக்கு வேணுங்க. அதே கருத்து தான் இங்கே சொல்லுங்க. அறிவால் அறிவது என்பது தேவையில்லை, அனுபவித்தால் நாம் உணர வேண்டியதுதான் முருகப்பெருமான நமக்கு கிடைப்பார், அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த நூலில் அவர் சொல்றார். அடுத்தது வந்து திருவகுப்பில் வந்து என்னன்னா, இது முருகப்பெருமானுடைய திருவுருவம், திருவடி, வேல், சேவல், மயில் ஆகியவனுடைய பெருமைகளை சிறப்பாக வேறு வேறு பாடல். இதில் வந்து திருவகுப்பில் 25 பிரிவு, ஒன்று பற்றி பேச. ஒன்று அழகை விவரிக்கும், ஒன்று மயில் விருத்தம், வேல் விருத்தம், சேவல் விருத்தம், அத்தனையும் வந்து இந்த திருவகுப்பு அப்படிங்கிற அந்த பிரிவில் வர்ற நூலில் அது அத்தனையும் 25 பிரிவில் அந்த வகுப்பை வந்து பாடுறார். திருவகுப்பு அப்படின்னா, திரு என்பது முருகப்பெருமானை குறிப்பது, வகுப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளை மையமாக கொண்டு சொல்வது. அதான் வேல், வேல்னா வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், வேல் விருத்தம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை மையமாக கொண்டு பாடுவது இந்த வகுப்பு அப்படின்னு. அந்த திருவகுப்பில் 25 பிரிவுகளாக போட்டு ஒவ்வொன்றை பற்றி பாடியிருக்கிறார். அதுதான் திருவகுப்பு. இதுதான் மொத்தமாக அருணகிரிநாதர் அருளிய நூல்களுடைய ஒரு தொகுப்பு. அடுத்தது நம்ம இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 4 வருஷம் சைவ 4 பெருமக்களுக்கும் அருணகிரிநாதருக்கும் உள்ள சில ஒற்றுமைகள். ஏன்னா நம்ம சரியை கிரியை யோகம் ஞானம் 4 வழிக்கு 4 அருளாளர். ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார். இவர் என்ன புத்திரமார்க்கன்னா ஞானத்தை பிள்ளை போல் அன்பு காட்டுவது, அப்புறம் தோழனாக இருப்பது, தொண்டனாக இருப்பது அப்படின்னு போகிறதுல இது எல்லாரையும் ஒருங்கே அனுஷ்டித்தவர் அருணகிரிநாதர் அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சியில் இவங்க சொல்கிறாங்க. அதாவது பிள்ளை போல் அன்பு செலுத்தியும், தாசனை போல் ஊழியம் செய்யும், நண்பனை போல நட்பு பாராட்டியும், சிஷ்யனை போல உபதேசம் பெற்றும் அன்புடன் உதாரணமாக என்ன சொல்ல எமையாளும் தகப்பன் அப்படிங்கிற திருப்புகளில் ஒரு 239வது பாடலில் வருது. அப்புறம் எந்தாயும் எனக்கருள் தந்தையும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ல சித்திரபாவத்தை காண்கிறது சூரியன். குத்தேவல் அடிமை செய்யும் வகை அருளாது அப்படின்னு தாச மார்க்கத்தை அந்த மாதிரி நிறைய பாட்டு, சும்மா ஒரு பாட்டு எக்ஸாம்பிளுக்காக எடுத்தேன், அது சொல்கிறாரு. அப்புறம் அன்புட உபதேச பொருள் ஊட்டி அப்படின்னா சிஷ்யனாக இருந்து உபதேசத்தை கேட்பது. இந்த மாதிரி பல இடங்களில் இந்த 4 வகை மார்க்கங்களையும் நான் அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி பல திருப்புகளில் இது வருது. இது ஒற்றுமை. 4 சரியை கிரியை யோகம் ஞானம் அதே தான், அது மார்க்கம், இது வழி. இந்த வழியை இவர் அந்த 4ஐயும் ஒன்றா ஒரே மாதிரி பண்ணுறார். விருப்பொழுவன் சிகரமும் வலம் பறிக்கிறன், அது சரியை மார்க்கம். பாடும் பணியே அருள்வாய், அது வந்து கிரியை மார்க்கம் அப்படின்னு 4 வகை மார்க்கத்தையும் எடுத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் 4வர்கள் காட்டிய அற்புத பதிகங்கள், அற்புத காட்சிகள் போல அருணகிரிநாதனும் செஞ்சிருக்கிறார். இப்போ சம்பந்தமூர்த்தி நாயனார் வந்து தாளம் பெற்றார் இல்லையா, அதே மாதிரி இவர் என்ன வாங்கினார், ஜபமாலை. திருவண்ணாமலையில் முருகன் அளவு தெருவுக்கு ஜபமாலை கொடுத்தார், அவருக்கு தாளம் கொடுத்தார், இவருக்கு ஜபமாலை. அப்புறம் இவர் அப்பர் வந்து கடலில் கட்டி அவர் மிதந்து வெளிவந்தார். இந்த அருணகிரிநாதர் பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரில் விழுந்து இருந்தார். இவர் வந்து திருவண்ணாமலையிலேருந்து கீழே குதிச்சார் இல்லையா, அப்போ வந்து முருகன் தாங்கி பிடித்து அவரை காப்பாற்றினார். அப்பருக்கும் இவருக்கும் உள்ள ஒற்றுமை. அதே மாதிரி திருமறைக்காட்டில் நாவுக்கரசு பெருமாள் நம்ம பார்த்தோம்ல, திருவாயுமூருக்கு வா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதே மாதிரி வயலூரில் இருந்த அருணகிரிநாதரை முருகன் தோன்றி விராலிமலைக்கு வா என்று கூறுகிறார். நிகழ்ச்சியுடைய ஒரு அதே மாதிரி படிக்க ஆசைப்பட்டான். யார், அப்பரும் சம்பந்தரும் படிக்க ஆசைப்பட்டார்கள் வீழிமலையில். நம்ம இந்த நாள் தானே பார்த்தோம், வீழிமலையில் வருகிறாங்க. அதே மாதிரி அருணகிரியாரும் முருகன் படிக்க ஆசைப்பட்டான், அது நிகழ்ச்சி இருக்காங்க. அப்புறம்
சிவபுராணை சுந்தரமூர்த்தி நாயனார் யாரு காட்டினாரு? சோமாசி மாற நாயனாருக்கு வரவழைத்து சிவனை காண்பித்தார் சுந்தரமூர்த்தி. அதே போல் இவரும் இந்த அந்தாதி பாட்டில் எல்லாரும் காணும்படியாக முருகப்பெருமானை வரவழைத்து அனைவருக்கும் காட்டினார். இது மாதிரி ஒரு பிரபுட தேவராஜன், அந்த இது மகாராஜா தான் ஞாபகம், பிரபுட தேவராஜன். அதே மாதிரி மாணிக்க வாசர் வந்து புத்தர்களை ஊமையாக்கினார். இந்த இப்போ சைவ நெறியை பற்றி தவறாக சொன்னு ஊமையாக்கினார். அதே மாதிரி வில்லிபுத்தராரையும் சம்பந்தாண்டானையும் அமைதி பெற செய்தார். ஒன்றும் அவங்க பேச முடியாமல், மேல் வார்த்தை பேச முடியாமல் இருப்பாங்க. சம்பந்தாண்டான்னு அந்த மூக்கு அறியில அந்த அருணகிரிநாதர் சரி அப்படின்னு சொல்றாரு. ஆனா எனக்கு மட்டும் வைக்காத, உனக்கு வைக்காது. அந்த 54வது பாட்டு பாடும்போது பொருள் சொல்லணும்னு என் காதை அறிஞ்சிக்க போறாரு அவர் சம்பந்தம். அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி நிறுத்தி, இது நமக்கு தேவையில்லாத ஒன்று. இறைவனை நம்ம அருளை வேண்டி நிற்கும்போது இந்த மாதிரி ஒரு செயல்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு அவனுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தினார். இப்போ அதே மாதிரி மாணிக்க வாசகர் சிவபுராண அவருக்கு உபதேசம் வாங்குறாரு முதல் பாடல். அப்போ தானே அவர் மாறுறார். அதே மாதிரி ஒரு திருவண்ணாமலையில் அருணகிரியாரும் அவருக்கு உபதேசம் பெறார். அதே போல் இந்த நால்வரை போல இவரும் அவர்கள் செய்த செயல்களில் ஒப்பற்ற செயல்களை செய்தார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சம்பந்தமூர்த்தி நாயனார் 16,000 பாடல்கள் தேவார பதிகங்கள் பாடினார். நம்ம கேள்விப்பட்டோம். அருணகிரியார் பாடல் 16,000 திருப்புகழ் பாடல்கள் பாடினார். கிடைத்தது அவ்வளோதான், நமக்கு 1000. அவர் பாடத்தில் நமக்கு 327 பதிகமா 9 பதிகம் தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இவரு பாடத்திலையும் 1097 திருப்புகழ் பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து எதுக்கு சொல்றது? இதனுடைய அறுமுகச்சிவனும் ஐமுகச்சிவனும் ஒன்றுன்னு நம்ம எல்லாத்தையும் பாம்பன் கிழமையுடைய முதல் கோட்பாடே அதுதான். இரண்டும் ஒன்று தான். இப்போ முருகப்புரான் போய் சிவபுரானுக்கு ஓதுற அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து எப்போ சிவபுரானுக்கு ஓதுவது என்பது பெரிய செயல். முருகனால் எப்படி முடிஞ்சது அப்படின்னா, இவரும் ஒன்று, அறுமுகச்சிவனும் ஐமுகச்சிவனும் ஒன்று தான் அப்படிங்கிறதுனால தான் அந்த நிகழ்ச்சியை நடைபெற்றது. அதை காட்டுறதுக்காக ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறது காட்டுதான் இந்த அருணகிரிநாதருக்கும் நால்வருக்கும் நம்ம ஒரு ஒப்புமை என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த 54வது பாட்டுக்கு போவோம். திதி தாதை தாத திருத்தி தத்தி தித தத்து அத்தி ததி தித்தித்ததே துதித்து இதத்து திதத்தது அத்தி தத்தை தாத திதே துதை தாது அதத்து இதத்து அத்து அத்தி தித்தி தீ தீ திதி துதி தீ தொத்தது. இதை போய் பொருட்கள் தான் எவனால முடியும். அதாவது அவன் வந்து ஒத்துக்கிட்டான், என்னால் சொல்ல முடியல. இன்னைக்கு ரொம்ப ஒழிப்பறை நடராஜமூர்த்தியாகிய சிவபரம்பனும் விடைத்தேறி தயிர் உண்டு வார்க்கடை சிவபெருமானே தேவையானி ஆனந்த முதலேனா இங்கே முருகனை குறித்து தேவயானையின் தாசனே ஜனன மரணத்திற்கு இடமாய் சப்த தாதுக்கள் நிறைந்து பொல்லாத இந்த உடம்பை தீயினால் தகிக்கப்படும் பொழுது உன்னை துதித்து வந்த என் சித்தத்தை உன்னுடைய திருவடிக்கு நீ ஆட்படுத்தி கொள்ள வேண்டும். தான் அந்த பாட்டினுடைய பொருள். இந்த பாட்டினுடைய பொருளை வந்து அவனை வந்து அவன் வெல்லக்கூடாது, தோற்கடிக்கணும்னு இல்லை. அவன் வந்து வென்றி முருகப்புரானுடைய ஒரு புகழை பெருமையை சிதைக்கக்கூடாது அப்படிங்கிறதால இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடி அதுக்கு நீ பொருள் இல்லை அப்படின்னா எனக்கு பொருள் தெரியாது. அந்த பாட்டு ஒரு சிறப்பான பாட்டு. முடிஞ்சுட்டுன்னா நீங்கள் எங்கேயாச்சும் வீட்டில் போய் படிச்சிருப்பாரு. அது சில புக்கில் வந்து பாட்டை போட்டுட்டு அதை எப்படி பிரித்து படிக்கிறதுன்னு கீழே போட்டுப்பாங்க. நான் வேணா நம்ம பதிவில் போடலாம்.
பிரித்து எப்படி போடணும். அதனால இந்த அன்புகள் இதாக படிக்க ஆரம்பிக்கலாம். தந்தையும் கிங்கினியும் முதலம் சந்திரன் கொம்பு தம்புயன் கந்துரகள் பங்கையன் பங்கமணி பவசேயே பஞ்சரம் கொஞ்சே வந்து வந்து ஐந்து தர மதியன் தம்பி என்னும் வயலூரா என்று முன் குன்றவர்கள் கண்ட பெண் கொண்டு வர செம்பரம் பைபோர் மலர் செடி சோலை திங்களும் செந்ததிரும் மங்குளம் தந்து முயற்சிப்பர குன்றிலுரை பெருமாளே ஒன்ற அம்பு ஒன்று விழி அந்த அங்கம் கூடை கொண்டியன் என்ற மறு விழுவேனே எத்திலம் முத்தனக தந்தையும் கிங்கினியும் ஒன்றடம் பொம்மை அடிசேரா செம்பரம் கொண்டிலுரை பெருமாளே செம்பரம் கொண்டிலுரை பெருமாளே. திருப்பதியில் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே எங்க ஒரு மகிழன் இசையேறி அந்த கணவனை நடந்து வருகையில் அஞ்சலென வலிய மயிலேந்தி தலையோடு வந்த மனிதன் நம்மவன் என மொழி வருவாயே பாலா ஜெபமால தந்த பிரபுநாதா இருவாமி நன்கொடி பெருமாளே கருவிலை கோவே கவையானை அங்குரமின் மணவாள சம்ப முரு திருவீரமிஞ்சு கதிர் வடிவேலா தங்கிய வேலே நமோ நம பான நமோ நம வீர் கொண்ட விசால நமோ நம அருள் தாராய் அருள் மோதம் ஏழைகள் வியாபுரமில் கேதனினாவினொன்னு ஏவ புகழ் வாழுமறை என்று சொல்லாதோ நேரு பழே மாமணி பொருள் நீலமயில் வாகவுமை தந்த வேடு மனமகிழ வேலந்து ஒரு தரமதாக வந்த மலை மகள் குமார துங்க வழிவேலா பரமஞான சிவகதி பெருக நீரு வடிவுற அருளி பாதம் அருள்வாயே ஜகதியும் நீ கொடுத்து கவி புரிய வேணும் வைத்த வடிவேலா அருணதள பாத பத்ம மதுமிதமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மகிழ் நீரா அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே தகைமை ஞானமூர்த்தி பரகதியும் நீ கொடுத்து கவி புரிய வேணும் வடிவேல அழக திருவேரகத்தின் முருகோனே இது நாமகள் வித்தை பிரசங்கமோ என உரை நாவார் நாவலர் மெச்சி பணிந்து பாடவும் நீ அது மெச்சி தணிந்து பேசவும் நான் உனை மெச்சி புகழ்ந்து பாடவும் அருள்தாராய் பரிமுற கமல மகள்
வடிவினையடியவர் உலமதியுறவர் முருகேசா பகவதி வரை மகள் உனை தர வருபுக பரமண திருக்கை பணிகூற வருமுருகோரி அசுரபதாரி மடியநேக இசைவாடி வருமுருகால வைரவராட வடிசுடவேலை விடுவோனே சமர்த்திகள் மயக்கினில் விழலாமோ கருப்புவில் மலைக்க தனிமலை கணை தொடுத்தியால் கழிப்புடல் ஒழுத்திய செய்த மதவே கருத்தினில் நிலைக்கவன் ஒரு முழு முதற்படு கணல் கணி தரித்த ஒரு பிரிவில் இருப்பவர் பருப்பத உமைக்கொரு புறத்தினை அளித்தவர் தரிசேயே உயர்பொழில் வயற்பதி நயப்படு திருத்தணி பொறுப்பில் விருப்புரு பெருமாளே வருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல்காராய் தன 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 தன் திமி 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 தின் தவு 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 தன் தன வேரி கடுத்துடுத்துடுத்தும் தன துளி முழக்கும் களத்துடன் நடக்கும் கொடு சூழர் சினத்தையும் முழக்கம் கழித்த மழை மற்றும் திரி கொடுத்தும் கழிவேலா தினை கிளி புறப்பெண் தனத்தில் சுகத்தின் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி பணியே பெருமாளே பிழையேறி சிவமேலி அந்தன் அருள் கொண்டு கொள்மழுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருமை விலங்கள் மகிழ்வுற மங்கை அமலிமரங்கள் பெருமாளே வழி அருள்வாயே மணிக்கவள சத்தமகிழத்துடனே அருள்வாயே மந்தையது வஸ்தையே விகிதமே உச்சமனம் உடனே உச்சமக அருள்வாயே மண்டலியர பகரும் வந்த சுபரட்சை கூறி வந்தனைய போட்டியை அருள்வாயே வேற்றுவர செங்கலில் அப்பழருள் கொண்டு உடல் உடல் அருள்வாயே குஜரத்திலைய கசன வெற்றி பெரு கொங்கனையிலிமய பெருமாளே மங்கைய சுகத்தை வெகு இங்கிரனுற்ற மனம் புதனை நீச்சமய அருள்வாயே பாலை பற்றி வேலை வாயமைத்த பாதம் இதோ இதோ என அருள்வாயே பாரதத்தை மேலே வெளியேற்றிகள் சமூகமது தந்து சூரப்பிழை என்று வாழைகளை சென்று தோளை மறைகின்ற பெருமாளே அருள்கொரு மணியே என்று அமுத இமயவர் திமித்தமெடுகடல் அதனின நொடினம் முனையோதும் அமலையடியவர் கொடிய வினை கொடு மபயமெடு குரல் அறியாயோ மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பலீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய் தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பலீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய்
விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கோருமணியாக வினை தீர்த்த முகம் ஒன்று கொண்டுருகவே வாங்கியிருந்த முகம் ஒன்று ஆறுபடு சூழலை வளர்த்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான கொடியுடைய வேண்டும் ஆகியல் நாட்டகம் ஆக பெருமாளே ஆகிய தந்தோர் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கோவிலை தந்தே வாழ்க குப்புறம் வாழ்க சென்று ஏறிய மங்கை வாழ்க ஞானங்கள் வாழ்க மாறியா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியா வானில் வளாக பெய்க மழைவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க உலகளால் இருக்கிற வாழ்க நாமரை அனசங்க மற்றவம் வேள்வி மல்க வேண்மைக்குள் செய்ய நீதி விளங்குக உலகமெல்லாம் வேண்மைக்குள் செய்ய நீதி விளங்குக உலகமெல்லாம் வேண்மைக்குள் செய்ய நீதி விளங்குக உயிரை நேரிய உடன் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் தலை மறந்தாலும் தங்கள் நினைப்பது மறந்தாலும்